நான் உங்களுக்கு சொன்னேன், கிருபை, இரக்கம், தயவு என்கிற 3 பதங்களை நாம் அடிக்கடி பாடல்களில் ஆயிலும் பாடுவதற்கு கற்றுக்கொண்டவர்கள். ஆனால் அநேக நேரங்களில் இதில் உள்ள வித்தியாசம் உங்களுக்கு தெரியாது என்பதனால அதனுடைய டெஃபனிஷன் என்று சொல்வார்களே, அதை நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க வாஞ்சிக்கிறேன். ஐயா, தயவு என்றால் என்ன? இரக்கம் என்றால் என்ன? கிருபை என்றால் என்ன? ஆண்டவர் தன்னை அடையாளப்படுத்தும் போது நான் தயவு உள்ளவர் என்று சொல்லுகிறாரே, இரக்கம் உள்ளவர் என்று சொல்லுகிறாரே, கிருபை உள்ளவர் என்று சொல்லுகிறாரே, அதனுடைய ஆழம் என்னையா என்பதை நீங்கள் புரிந்து கொள்வதற்காக அதனுடைய விளக்கத்தை கொஞ்சம் கொஞ்சமாக சொல்ல விரும்புகிறேன். இரக்கம் என்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? நான் தண்டிக்கப்படுவதற்கு மாத்திரமல்ல, தண்டனை கொடுப்பதற்கு வல்லமையும் இருக்கிறது. அவர் என்னை தண்டிக்கிறதுக்கு உரிமையும் இருக்கிறது, தண்டிப்பதற்கு வல்லமை இருக்கிறது. நம்முடைய நீதிபதிகளுக்கு தண்டனை வழங்க முடியும், ஆனால் தண்டனையை செலுத்த முடியாது. இவனுக்கு தூக்கு தண்டனை போடுங்கள் என்று அவர் எழுத முடியும், ஆனால் தூக்கு தண்டனை போடுவது போலீஸ் டிபார்ட்மெண்ட், லா அண்ட் ஆர்டர் டிபார்ட்மெண்ட். ஜுடிஷியரி டிபார்ட்மெண்ட் வேற, லா அண்ட் ஆர்டர் டிபார்ட்மெண்ட் அதை நிறைவேற்றுவது. அப்ப ஆண்டவர் இரக்கம் உள்ளவர் என்றால் என்ன அர்த்தம்? அவர் என் மேல தண்டனையை கூறவும் முடியும், அவரே அதை நிறைவேற்றவும் முடியும். அதுக்கு தான் பேரு இரக்கமுள்ளவர். அப்படி இருந்தும் என்ன விட்டுட்டீங்க ஆண்டவரே? அப்படி இருந்தும் உனக்கு வல்லமை இருக்குது, என் மேல நீர் தண்டனையை கூறி அறிவிக்கிறதுக்கு உங்களுக்கு உரிமை இருக்குது. ஏன்னா நான் மீறுதல் செய்தேன், ஆகையினால எனக்கு தண்டனை கொடுக்கிறதுக்கு உரிமை இருக்குது, தண்டனை பெறுவதற்கு நான் பாத்திரனா இருக்கிறேன், உமக்கு பலம் இருக்குது. ஆனாலும் 51 சங்கீதத்தினுடைய முதல் வசனத்தை வாசிக்கலாமா? சங்கீதம் 51:1 நமக்கு தெரிந்த சங்கீதம் தான். தேவனே, மிகுந்த கிருபையின்படி எனக்கு இறங்கும். ஏன் மறுபடியும் கிருபைக்கு பிறகு இறக்கம் வருது பாத்துறீங்களா? இரக்கத்தின்படி என் மீறுதல் நீங்க என்ன சுத்திக்கிறோம்? ஏன்னா நீர் என்னை தண்டிக்கிறதுக்கு நான் தப்பு பண்ணிட்டேன், நீர் எழுதி கொடுத்த சட்டத்தை நான் மீறிட்டேன், அதனால உமக்கு எனக்கு தண்டனை கொடுக்கிறதுக்கு உரிமை இருக்குது. அது மாத்திரமல்ல, நீர் என்னை தண்டிக்க முடியும், அதுக்கு பலம் இருக்குது. ஆனாலும் உடைய இரக்கங்களுக்கு முடிவில்லையே, ஆகையினால என்னை ஆண்டவரே விட்டுரும். இரக்கத்துக்கு கெஞ்சுகிறேன் என்று எழுதப்பட்டிருக்கும். Lord, you have every right to punish me. The law says I must be punished, and you have the power to punish me. But இதெல்லாம் இருந்தோம் போ அப்படின்னு விட்டீங்களே, அத மாதிரி ஒரு பெரிய இரக்கத்தின் அதிபதியை நான் பார்த்ததில்லை. ஹல்லேலூயா. நல்ல வார்த்தைகளை உபயோகப்படுத்துறது கற்றுக்கொள்ளுங்கள், புரிந்து ஜெபம் பண்ணுங்கள், புரிந்து காரியங்களை செய்யுங்கள். புரியாமல் யாரெல்லாமோ என்னெல்லாமோ பாட்டு எழுதுனாலும் நமக்கு பாட்டுக்காரன் டாக்டரின் தான் நம்ம டாக்டரினா போச்சு. We made a mistake because we don't refer to the word of God. வேத வசனங்கள் இப்படி இருக்கிறதா என்று ஆராய்ந்து பார்த்ததினாலே நற்குணசாலிகளாக இருந்தார்கள் என்று தெசலோனிக்கே சபையில் போகும்போது பெரேயா பட்டணத்தாரை குறித்து லூக்கா எழுதுகிறார். நல்லா கவனிங்க. இன்னைக்கு சபைக்கு இது விளங்காதனால தான் சபைக்குள்ள வந்து என்ன அட்டகாசமானாலும் பண்ணலாம்னு நினைக்கிறான். He doesn't understand what is இதுக்கு பேரு, இந்த இரக்கத்துக்கு பேரு mercy. நமக்கு பிள்ளை பிறந்த மேர்சின்னு பேர் வைக்கத்தான் தெரியும். மேர்சின்னு எதுக்கு பேர் வச்சிருக்கீங்க? பக்கத்து வீட்டுக்காரங்க அக்கா அந்த உங்க பேர் நல்ல மேர்சி நல்லா இருந்தது அதனால வச்சேன். மேர்சினா என்னன்னு புரிஞ்சுக்க. ஆமா, பழைய காலத்தில் என்ன பண்ணாங்க, என்ன வச்சாங்க? இரக்கத்தாய். நீங்க பழைய ஆட்கள் பேர்லாம் பாருங்க, தங்கத்தாய், இரக்கத்தாய்னு வச்சாங்க. நம்ம மாடர்ன், நம்ம இங்கிலீஷ் தான் நமக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால மோர்சி.
விளங்குதா? 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 அப்போ நீங்க கேட்பீங்க, அப்ப என்னையா தயவுன்னு சொல்றாங்களா? அது என்னையா தயவுன்னா என்ன அர்த்தம் தெரியுமா? அதுக்கு பேர் கம்பேஷன், ஆங்கிலத்தில் குட்னஸ். குட்னஸ் அல்லது தயவு, அது என்ன அர்த்தம் தெரியுமா? அதுக்கு அர்த்தம், நீ அடிபடும் போது நானும் நெருக்கப்படுகிறேன், உனக்கு அடி கொடுத்துட்டு நான் அழுகிறேன். உண்மையான அம்மா அப்பா என்ன செய்வாங்க தெரியுமா? பிள்ளைய போட்டு தொம்மு தொம்முன்னு வாங்கிடுவாங்க, உள்ளுக்குள்ள போய் அடிச்சுட்டேன்னு அதுக்கு பிறகு அல்வா வாங்கி கொடுப்பாங்க. எப்படி சொல்றேன்னு சொல்லுங்க தெரியுமா? நாங்கள் இங்கே பிரமுத்து தேவர் வழியில் குடியிருந்தோம். ஒரு வாடகை வீட்டில் தான் குடியிருந்தோம். அதனுடைய வீட்டுக்காரரு, அவங்களுக்கு 5 பிள்ளைங்க, 2 பெண் பிள்ளைங்க, 3 ஆண் பிள்ளைங்க. இந்த ஆம்பளை பசங்க ரொம்ப சேட்டை பண்ணுவாங்க. 3 பொம்பளை பிள்ளைங்க, 2 ஆண் பிள்ளைகள். இதில் ரொம்ப சேட்டை பண்ணுவாங்க. அவர் ஒரு கொஞ்சம் வார்டு கமிஷனரெலாம் இருந்தாருங்க உங்கள் ஊரில். அவர் வீட்டில் நாங்கள் குடியிருக்கும்போது ஏதாவது சண்டை போட்டுனா அவங்க அம்மா வந்து, அந்த சிஸ்டர் இருக்கிறாங்க, வந்த உடனே போட்டு கொடுத்துருவாங்க. இந்த மாதிரி பண்ணா, அந்த மாதிரி பண்ணா, அவர் போட்டு வெளுவுன்னு அடிச்சு கதவை பூட்டிட்டு அடிப்பார். அடிக்கிற அடியில் முதுகு தெருவும் கேட்கும், ஓய் 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 ஓய்ன்னு கேட்கும். உடனே நாங்கள் பின் வீட்டில் வாடகை இருக்கிற ஆட்கள், நாங்கள் என்னடா இப்படி போட்டு அடிக்கிறார பிள்ளை, இப்படி போட்டு நேராக அங்கே ஒரு சிமெண்ட் தொட்டி உண்டு, அது நல்லா குளிர்ந்து தண்ணி இருக்கு, வந்து மடமடன்னு அவரே குளிப்பாட்டி விடுவார். குளிப்பாட்டி விட்டு சைக்கிளில் பின்னால் 2 பிள்ளையும் வச்சுக்கிட்டு அடிச்சு, எவனை அடித்தாரோ அவனை பின்னால் வச்சுக்கிட்டு நேராக அல்வா கடைக்கு போட்டு ஆளுக்கு 200 கிராம் வாங்கி கொடுத்துருவாரு. அதில் ஒருத்தன் பேர் அசோகன், அடுத்தவன் பேர் தங்கராஜ். பேரெல்லாம் நான் சொல்கிறேன் ப்ரூஃபுக்காக. நான் அசோகன் அல்வா தின்னுட்டே வருவான்ல, உங்கள் அப்பா அல்வா வாங்கி கொடுத்து, இப்போ பண்ணுற அல்வா வேற, இப்போ அல்வாவுக்கு பாஷை மாறிடுச்சு. என்னடா அப்பா அடி கொடுத்ததுனால தான் அல்வா கிடச்சிது அங்கிள், மாமான்னு சொல்லுவாங்க. மாமா அடி வாங்கினாலே அதனால் அடுத்த தடவை எப்படிடா அடி வாங்குறதுன்னு நாங்கள் பிளான் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். என்னத்துக்கு? அடி கொடுத்துட்டு உன் கூட நானும் சஃபர் ஆகிறான்னு காசு செலவழிக்கிறாரு. 200 கிராம் அல்வா அந்த நாட்கள் ரொம்ப பயங்கரமான விலை தான். அவரே அடிச்சுக்கிட்டு அவரே அழுவார். ஐயா, இதுதான் என் ஆண்டவர், அவர் தான் என் தயவுள்ளவர். ஐயா தயவுள்ளவர், கரங்களை தட்டி ஆண்டவரை மயப்படுத்தலாம். உன்னை தண்டிக்கிறதுக்கு அல்ல, தண்டிச்சுட்டு அவர் உட்கார்ந்து அழுதுகிட்டு இருப்பாரு. அம்மா சில நேரம் ஃபோனில் திட்டிடுவாங்க. நீங்கள் போய் வீட்டை போய் உங்களுக்கு மட்டும் ஜூம் கேமரா இருந்து சிசிடிவியில் பாருங்கள், அம்மா என்ன செஞ்சாங்கன்னா உங்களை திட்டிட்டு அதுக்கு பிறகு அழுதுகிட்டு, என் பிள்ளைய திட்டுட்டேன்னு அதுக்கு எப்படி காயப்பட்டிருக்கோம் அப்படின்னு திட்டிட்டு உட்காந்து அழுதுவாங்க. அதுக்கு பேர் தான் தயவு. விளங்கிச்சா? அப்போ இறக்கம் வேற, தயவு. இறக்கம் போடா போ அப்படின்னு சொல்லும். தயவு அப்படி இல்லை. அவர் நாம் நெருக்கப்படுகையில் அவரும் நெருக்கப்படுகிறாரே என்று சொல்லுவதற்கு பேர் தயவு. இதைத்தான் ஏசாயா சொல்றான். 3வது இப்போ கேட்பீங்க, அது உங்களுக்கு நிறைய பேர் சொல்லி கொடுத்தாங்க. கிருபைன்னா என்னது? ஐ எம் நாட் வர்தி, நான் இந்த காரியத்தை பெறுவதற்கு தகுதியற்றவன். அந்த தயவை காட்டுறதுக்கு நான் தயவற்றவன். அதாவது நீங்க என் கூட நீங்க பாடுபடுறதுக்கு நான் தகுதியற்றவன். தகுதியில்லாத ஒருவனுக்கு காட்டப்படுகிற தயவுக்கு பேர் தான் கிருபை.